சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டிய அதிக புரதச்சத்துள்ள 10 உணவுகள். சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே உணவை பற்றி சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் நான்வெஜ் சாப்பிடலாமா, மில்லட்ஸ் அதாவது சிறுதானியம் சாப்பிடலாமா, அப்படியே சாப்பிட்டாலும் எவ்வளவு சாப்பிட்றது, பழங்கள் சாப்பிடலாமா, அப்படி சாப்பிட்டா சர்க்கரை கூடுமா, வெறும் வயிற்றில் பழங்கள் சாப்பிட்டா சர்க்கரை கூடும்னு சொல்கிறாங்களே, புரோட்டீன் டயட் நல்லதா, புரோட்டீன் டயட்டை சரியாக சாப்பிட்டா பசியும் குறையும், சர்க்கரையோட அளவும் குறையும். இந்த வீடியோவில் அதிக புரதச்சத்துள்ள 10 உணவுகளை சயின்டிஃபிக்காகவும் ப்ராக்டிக்கலாகவும் உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை 2 பிரிவாக பிரிக்கிறேன். ஒன்று நான் வெஜிடேரியன் ஃபுட்டு, இன்னொன்று வெஜிடேரியன் ஃபுட்டு. அதோட மில்லட்ஸ் அதாவது சிறுதானியம் பற்றியும் ஃப்ரூட்ஸ் பற்றியும் அறிவியல் பூர்வமான உண்மையை உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. எங்கள் மருத்துவமனை சர்க்கரைக்கு மட்டுமல்ல, சர்க்கரையினால் ஏற்படும் கால் புண்களை குணப்படுத்துறதுல ஒரு தனித்துவமான மருத்துவமனை. இதுவரைக்கும் 4800க்கு மேற்பட்ட கால் புண்களை நாங்கள் குணப்படுத்தி இருக்கோம். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் ஹாஸ்பிட்டலுடைய ஸ்ரீ பார்வதி hospital.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் அங்கே பிளாக்ல கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்க. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செயற்கை உரங்களால் தான் மண் கெட்டு போகுது, உணவும் கெட்டு போகுது, அந்த உணவால் தான் சர்க்கரை வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லுவாங்க. எங்கள் மருத்துவமனை மருத்துவம் மட்டுமல்லாது பிற சேவைகளையும் கடந்த பல வருடங்களாக செய்து வருகிறது. அதோட ஒரு பகுதியாக காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தோட சமுதாய வானொலியோடு சேர்ந்து மண் பயனுற அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு வர்றோம். இதில் இயற்கை விவசாயம் பற்றி ஒரு புரிதலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். அந்த மண் பயனுற நிகழ்ச்சியோட 100வது நாள் விழாவில் நானும் கலந்துக்கிட்டு அந்த விவசாயிகளுக்கு எனக்கு தெரிஞ்ச இயற்கை விவசாயத்தை பற்றி பேசினேன். இதற்கான வாய்ப்பை வழங்கிய அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். அந்த படங்களை இங்கே பதிவிடுறேன், நீங்களே பார்க்கலாம். எங்கள் மருத்துவமனைக்கு வர்ற ஒவ்வொரு சுகர் பேஷண்ட்டுக்கும் என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு டயட்டீஷியன் அதாவது உணவு கட்டுப்பாட்டு ஆலோசகரை வச்சு தான் நாங்கள் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் சொல்லித்தர்றோம். இதனால எங்கள் மருத்துவமனைக்கு வர்ற ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் உணவை பற்றிய ஒரு புரிதல் ஈஸியாக உருவாகுது. அவங்களும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால சர்க்கரையும் நல்ல கட்டுப்பாட்டில் வருது. 2025 ஏப்ரலில் இந்த சேனலை ஆரம்பித்தோம். இந்த குறுகிய காலத்தில் 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை நம்ம சேனல் தொட்டிருக்கு. எங்கள் சேனல் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. எங்கள் சேனல் மூலம் கிடைக்கிற பணம் ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துகிறோம். அதனால் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முதல்ல வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கான பட்டியலை சொல்கிறேன். பருப்பு பயறு வகைகள். தினசரி உணவில் பருப்பு பயறு அதிகமாக சேர்த்துக்கோங்க. நைட்டில் ஒரு 25 கிராம் பயிரை ஊற போட்டு காலையில் அவிச்சு 2 அல்லது 3 இட்லியோட இந்த பயிரையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வயிறும் ஃபுல்லாயிரும், சர்க்கரையும் கூடாது. இந்த பயிர் வகைகளில் புரோட்டீன் சத்து அதிகம், நார்ச்சத்தும் அதிகம். இதனால சர்க்கரையும் கூடாது, மலச்சிக்கலும் ஏற்படாது. 2வது, சோயாவிலிருந்து எடுக்கப்படுற சோயா பவுடர், மீல் மேக்கர், சோயா பன்னீர் இதெல்லாம் அதிக புரதச்சத்துள்ள உணவுகள். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு அதிக புரதச்சத்து இதன் மூலம் கிடைக்கும். நல்ல ஆரோக்கியமான உணவு, இருதயத்துக்கும் நல்லது. இதை தினசரி சாப்பிட வேண்டாம், வாரத்தில் 2-3 முறை இதை தாராளமாக சேர்த்துக்கலாம். 3வது, பாதாம் பருப்பு, வால்நட் ஒரு 3 அல்லது 4 அந்த அளவில் தினசரி சாப்பிடலாம். ஒரே மாதிரி இல்லாமல் மாற்றி மாற்றி பயன்படுத்துங்க. இது ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை அதிகரிக்கும், இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கும், இருதயத்துக்கும் நல்லது. 4வது, கொழுப்பு நீக்கப்பட்ட பால் மற்றும் தயிர். இது ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்கும், கால்சியம் சத்து இருக்கும், நல்ல புரதச்சத்துள்ள உணவு. இது வெயிட்டை குறைக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமானது. இதையும் தினசரி உணவில் எடுத்துக்கணும். இது பற்றியெல்லாம் விரிவாக நான் நோய்களின் தாய் அப்படின்ற பெயரில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் புக் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து 5வது, நான் வெஜிடேரியன். தோல் நீக்கப்பட்ட கோழி. நீங்கள் கோழி கடைக்கு போனீங்கன்னா கோழி வாங்குறப்ப தோலை எடுத்துருங்க,
தோல் இல்லாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. அந்த தோலில் தான் அதிகமான கொழுப்பு சத்து இருக்கும். கோழி அதிகமான புரதச்சத்து உள்ளது, மசில் ஸ்ட்ரென்தனிங்க்கு ரொம்ப நல்லது. 6வது மீன் நல்ல புரதச்சத்து, மசில் ஸ்ட்ரென்தனிங்க்கும் ரொம்ப நல்லது. அது போக இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கனால உங்கள் இருதயத்துக்கும் நல்லது. ஆனால் சிக்கனும் மீனும் குழம்புல போட்டதை மட்டும் சாப்பிடுங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த அசைவ பிரியர்கள் முதல்ல சோறு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்தில் இந்த மீனையோ சிக்கனையோ எடுத்து வச்சு ஒரு 2-3 பீஸ் சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு நீங்கள் சோறு போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் சோறோட அளவு குறையும். இதனால் சர்க்கரை கூடாது. 7வது முட்டை நம்ம வெள்ளைக்கரு மட்டும் தினசரி சாப்பிடலாம், அது தப்பே கிடையாது. அருமையான புரோட்டீன். அதிக கொழுப்பு சத்து இருந்தால் உங்களுக்கு மஞ்சக்கரு வேண்டாம், வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட்டாலே போதும். கொழுப்பு சத்து ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருந்தால் வாரத்துக்கு 3 முட்டை முழுசாவே சாப்பிடலாம். முடிஞ்சளவு வேக வச்ச முட்டை மட்டும் சாப்பிடுங்க. இதை பார்த்தும் உங்களுக்கு உணவை பற்றிய சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அடுத்து 8 சிறு தானியங்கள். சாமை, திணை, கம்பு, வரகு, ராகி, இந்த மாதிரி சிறுதானியங்கள்லையும் சர்க்கரை இருக்குது. ஆனால் இது எல்லாமே லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சர்க்கரையை கூட்டினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூட்டும். இதை தாராளமாக சாப்பிடலாம், ஆனால் உணவுக்கு பதில் சாப்பிடுங்க. ஒரே மாதிரி சாமைனா இந்த வாரம் பூரா சாமை சாப்பிட்றது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நாள் சாமை, ஒரு நாளைக்கு திணை, ஒரு நாளைக்கு வரகு, ஒரு நாளைக்கு கேப்பை, அந்த மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிடுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லது. அடுத்து 9வது பழங்கள். மாதுளை, ஆப்பிள், பேரிக்காய், கிவி, தர்பூசணி, பப்பாளி. இதில் நேச்சுரல் விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்கும். இது எல்லாமே சர்க்கரை கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா தாராளமாக சாப்பிடலாம். ஒருத்தர் யூடியூப்பில் கேட்டிருந்தார், இதை வெறும் வயிற்றுல சாப்பிட்டா சர்க்கரை கூடுமா அப்படின்னு. நிச்சயமாக கூடும். சாப்பிட்றதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுட்டா வயிறு கொஞ்சம் ஃபுல்லாயிரும். இதனால் நம்ம சோறு சாப்பிட்ற அளவு, இட்லி சாப்பிட்ற அளவு குறையும், சர்க்கரையும் கண்ட்ரோலாக இருக்கும். அடுத்து 10வது வெஜிடபிள்ஸ். முருங்கைக்கீரை, பசலை, ப்ரக்கோலி, கத்தரிக்காய், பீன்ஸு, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், அவரைக்காய், பாவக்காய், முருங்கைக்காய், இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் தாராளமாக சாப்பிடலாம். இது ஃபுல்லாக புரோட்டீன் இருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும், எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், உங்கள் உணவு தட்டில் பாதி காய்கறியும் பாதி சோறும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் சர்க்கரை கால்புண் வராமல் தடுக்கும் 5 டிப்ஸ் அப்படிங்கிற வீடியோவும் இருக்குது. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உடம்பை பார்த்துக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.